அனைவருக்கும் வணக்கங்க. வரப்போகிற சித்திரை 1 அதாவது தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நல்லதாகவே அமைய போகுதுங்க. நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றி அடையக்கூடியதாகவுமே இருக்க போகுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பரிகாரங்கள்லாம் பண்ணணும், எந்தெந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏப்ரல் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்குங்க. இந்த ஆண்டை பார்த்தீங்கன்னா பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்டானது 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருதாங்க. இந்த காலகட்டத்தில் சனி குரு பார்த்தீங்கன்னா திரிகோணத்தில் இணைஞ்சு 32 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்படி நிகழுமாங்க. குருவுக்கு சக்தி கொடுப்பது போல் சனி திரிகோணத்தில் அமர்ந்து இருப்பதால் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய படிப்பு, தொழில் இது மாதிரியெல்லாம் எப்படி இருக்க போகுது, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இப்போ பார்க்கலாம். இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா அவமரியாதையை நிறையா சந்திச்சிருப்பீங்க. உங்களிடமிருந்து அட்வைஸ் வாங்கி மற்றவர்கள் நன்றாக இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கழுத்து பகுதியில் பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்குங்க. எந்த விஷயத்தை பேச வேணுமோ அதை தவிர மற்ற விஷயங்களெல்லாம் பேசி நேரத்தை வீணடித்திருப்பீர்கள். இனிமேல் உங்களுக்கு ஏறுமுகந்தாங்க. எல்லாமே நடப்பதெல்லாம் நன்மையாகவே அமைய போகுது. எல்லாமே நல்லதாகவே உங்களுக்கு நடக்க போகுதுங்க. இப்போது 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு அமர்ந்து இருப்பதனால எதிர்பார்க்காத அளவுக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது. பாக்கிய ஸ்தானத்தில் ராகு டிசம்பர் மாதம் வரை அங்கு அமர்ந்திருப்பதால் வெளியூர் பயணங்கள் நிறைய உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சென்று வருவது, கோவிலுக்கு சென்று வருவது இது மாதிரி யோகங்கள்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. பணத்திற்கு பஞ்சம் எப்போதுமே இருக்காதுங்க. வரக்கூடிய நாட்களில் பணம் கொட்ட போகுது. குரு உச்சஸ்தானம் அடையும் போது புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திரத்தில் வெளியே போகும்போதும் 2027 மே மாதம் வரை உங்களுக்கு பணம் கொட்ட போகுதுங்க. பணத்திற்கு பஞ்சமே இருக்காது. எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவெடுத்துக்கணும். நிறைய பேருக்கு பேங்கில் வேலை கிடைக்க போகுது. டெய்லர், பிரான்சியஸ், கேஷியர் இவங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் கிடைக்க போகுது. மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவங்க, சொற்பொழிவாளர்கள், தங்க வியாபாரிகள், மெட்டல் வியாபாரிகள், விவசாயிகள், நெல் உரம் உற்பத்தியாளர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா அற்புதமான காலகட்டமாகவே இருக்க போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த அனைத்துமே நல்ல விஷயங்களும் நல்ல காரியங்களாகவே நடக்க போகுது. வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல காலகட்டமாக இருக்க போகுதுங்க. பணம், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது. நீங்கள் ரகசியமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நடக்க எந்த விஷயங்களும் வெளியில் சொல்லாமல் இருப்பது மிக மிக நல்லதுங்க. ரகசியங்களை காப்பது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாமல் எந்த விஷயங்களை செய்தாலுமே யாரிடம் சொல்லாமல் செய்து முடிப்பது மிக மிக நல்லதுங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம், முன்னேற்றம் இது மாதிரி நிறைய ஏற்பட போகுது. நீங்கள் சொல்லும் வார்த்தைக்கு பெரிய மதிப்பு, மரியாதை இது மாதிரியெல்லாம் நிறைய கிடைக்க போகுதுங்க. பேச்சு வன்மை அதிகரிக்க போகுது. புதிய விஷயங்கள்லாம் நீங்கள் நிறைய பண்ண போகிறீங்க. தம்பி அல்லது மாமனாரின் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. மனைவி மற்றும் கணவருடைய அடிவயிறு, கர்ப்பப்பை பிரச்சனைகளை கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய விஷயங்களை ஆரம்பிக்கும் போது நன்மையே நடக்க போகுது. அற்புதமான காலகட்டமாக இருப்பதனால நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தாங்க. நிச்சயமாக தங்கம் சேமிக்கும் போது நிறைய யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தங்கத்தை சேமித்து வச்சுக்கோங்க. சுப காரியங்களுக்காக தங்கம் வாங்கும் யோகம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. சைனஸ் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வாய் விட்டு படிப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. அரசு வேலைகள் கிடைக்கும் வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா நீட் தேர்வில் வெற்றி பெற்று டென்டிஸ்ட் ஆகும் வரை நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க. உடுப்பி கிருஷ்ணரை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னதானத்தை சாப்பிடு வருவது, தான தர்மம் செய்வது இது மாதிரி சில விஷயங்கள் பண்ணினீங்களாலும் உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் நடக்குங்க. நன்றி மறவாத குணமும் நலிந்து ஓர் நல்லதே செய்யும் உள்ளமும் கொண்ட உங்களுக்கு
எட்டறிவை விட பட்டறிவு அதிகமாகவே இருக்குங்க உங்களுக்கு. உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் ராசியில் ஆங்கில புத்தாண்டு பிறப்பதால் பண விரயம், வீண் அலைச்சல் என அடுக்கடுக்காக வந்தாலும் கூட அதையெல்லாம் சமாளித்து சுப விரயமாக மாற்றிக்கொள்வீர்கள். இனி ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இனி நீங்கள் சொல்வதையே எல்லாருமே கேட்பாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பிள்ளைகள் சில சமயங்களில் பிடிவாதமாக நடந்து கொள்வார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களால் மன உளைச்சலும் கொஞ்சம் வரும் என்பதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அவர்களுடைய நட்பு வட்டத்தை கவனித்து கொண்டே இருப்பது மிக மிக நல்லது. உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாகவே அமையப் போகுதுங்க. 1/1/2026 முதல் 31/5/2026 வரை ஜென்ம குருவாக நிற்பதால் வருங்காலத்தை பற்றிய பயம் உங்களுடைய மனதை கொஞ்சம் வாட்டி எடுக்கக்கூடியதாக இருக்குது. முடிவெடுப்பதில் கொஞ்சம் தடுமாற்றமும் இருக்குங்க. ஆனால் 1/6/2026 முதல் 14/10/2026 வரை குரு பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு செல்வதனால திடீர் பணவரவு உங்களுக்கு ஏற்பட போகுது. வீடு மனையும் வாங்குவீர்கள். வீட்டில் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நிறைய வாய்ப்பும் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் வீட்டுக்கு செல்வதனால தம்பதிக்குள் விட்டு கொடுத்து போவது மிக மிக நல்லது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருப்பதனால பூர்வீக சொத்து பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கக்கூடியதாக இருக்கும் என்பதனால் கவனமாக இருந்துக்கோங்க. திறமையான வழக்கறிஞரிடம் ஆலோசனை செய்து கொள்வது மிக மிக நல்லது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு மனை வாங்குவதில் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. அதுலேயும் கவனமாக இருந்துக்கோங்க. வருஷம் முழுவதுமே சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் நிற்பதனால நிர்வாக திறமை கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் கோயில் திருவிழாக்களை முன்னின்று நடத்துவீர்கள். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் இருப்பதனால கவனமாக இருந்துக்கோங்க. டிசம்பர் 4ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் கேது இருப்பதனால தைரியமாக முக்கிய முடிவில் நீங்கள் எடுக்கலாம். பண வரவும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்க போகுதுங்க. வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமைய போகுது. நட்பு வட்டம் பார்த்தீங்கன்னா விரிவடையவே போகுது. 9ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் அப்பாவுக்கு மருத்துவ செலவுகள் அதிகம் கொஞ்சம் கூடும் என்பதால் கவனமாக இருந்துக்கோங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் இறக்கப்பட்டு ஏமாற வேண்டாம். டிசம்பர் 5ஆம் தேதி முதல் கேது 2ஆம் இடத்துக்கு வருவதனால பேச்சில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாமீன் கையெழுத்து எதுவுமே போட வேண்டாம். அரசாங்க அதிகாரிகளில் ஆதாயம் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. ராகு 8ஆம் வீட்டுக்கு வருவதனால இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷம் கொஞ்சம் அதிகரிக்க போகுது. புது டிசைன்களில் நகைகள் வாங்க போகிறீங்க. கன்னி பெண்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்க போகுதுங்க. கல்யாண தடைகள் எல்லாமே உங்களுக்கு விலகி நல்லதே நடக்க போகுது. மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வியில் அதிகமாக வெற்றி கிடைக்க போகுதுங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்திலிருந்து நல்ல லாபம் கிடைக்க போகுதுங்க. வாடிக்கையாளர்களின் தேவைகளை அறிந்து கொள்முதல் செய்து லாபத்தை உங்களுக்கு இரட்டிப்பாக போகுது. கூட்டு தொழிலில் பார்த்தீங்கன்னா புதிய பங்குதாரர்கள் வந்துட்டு போவாங்க. கல்வி நிறுவனங்கள், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கடல்வாழ் உயிரினங்கள், ஏற்றுமதி இறக்குமதி வகைகளால் உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்க போகுதுங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த புது ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாக போகுது. உத்தியோகத்தில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா கடினமான வேலைகளை கூட எளிதாக முடிச்சிருவீங்க. கேட்ட இடத்துக்கு மாற்றலும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கணினி துறையில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் வெளிநாட்டு வேலை கிடைக்க போகுது. அதிகம் கண் விழிப்பதையும் அர்த்தராத்திரியில் உணவு உண்பது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. கலைத்துறையினருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் நிறைய தேடி வரப்போகுது. மூத்த கலைஞர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலக போகுதுங்க. மொத்தத்தில் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள தருணமாகவே அமைய போகுதுங்க. பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மீஞ்சூரில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் தேவதானம் என்னும் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அருள் பாலிச்சிட்ருக்கிற ஸ்ரீரங்கநாதர் பெருமாளுக்கு வெள்ளிக்கிழமையில் துளசி மாலை சமர்ப்பிச்சுட்டு வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடைபெறக்கூடியதாக இருக்குது. அப்படியே ஸ்ரீ ரங்கநாத பெருமாளையும் உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸில் ஓம் பெருமானே போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடக்குங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில்
புது வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்க போகுது, அதற்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, வழிபட வேண்டிய தெய்வங்கள், எந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.